பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் பல கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க. சிலரெல்லாம் கேட்குறீங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைங்கிறீங்களே, எதுவும் அவரால் கூடுமா? நான் கேட்பேன், உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நீங்கள் நம்புனா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொல்லலை, நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பதிலு கேட்டீங்க. என் மக திருமணமாகி கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு வந்துட்டா. பிரிஞ்சு வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனா அவ சொல்றா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்னு நான் நம்புறேங்கிறா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர் அப்படின்னீங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து, எல்லாரும் கையில் எடுங்க உங்கள் வேதத்தை. ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை, தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லாருக்கும் மனசில் கூட தெரிஞ்சிருக்கும். அநேகர் இந்த வசனத்தை மனசில் கூட மனப்பாடமாக வச்சுருப்பீங்க. ஆனால் நமக்குள்ள சில நேரம் நம்பிக்கை தான் போயிடுது. ஆண்டவர் அன்னைக்கு ஆபகுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து எல்லாரும் கையில் வைப்பீங்களா? அப்படி எடுத்து நீங்களும் மற்றவங்களும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? எந்தல் கல்வல்லையானவரே, எல்லை காக்கும் தெய்வம் நீரே. எந்தல் கல்வல்லையானவரே, எல்லை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நல் கல்வல்லையானவரே, எல்லை காக்கும் தெய்வம் நீரே. எந்தல் கல்வல்லையானவரே, எல்லை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை
உம்மை புகழ்ந்து பாடிடுவி உந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து பாடிடுவி ராஜாவே நீர் செய்த நன்மைகளை எல்லியே துதித்திடுவே ராஜாவே நீர் செய்த நன்மைகளை எல்லியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா ஏசு ராஜா என் பலனானி எதற்கு பயமில்லையே ஏசு ராஜா என் பலனானி எதற்கு பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கலாம் அல்லது ஒரு வாக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், இந்த ஊழியர் மூலமாக எனக்கு கிடைச்சு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலையே. ஊழியர் கொடுக்கலை, கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் தந்த தரிசனம். ஏன்னா அவர் கொடுத்த அதை கட்டாயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏன்னா வேதம் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது முடியும் போதுதான் உனக்கு விளங்கும், எனக்கு விளங்கும், யாருக்கு விளங்கும். ஆனால் முடிவு உண்டு, மறந்துடக்கூடாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே தான் விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும், ஒருவேளை தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமா கட்டாயம் வரும். அது தாமதிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, தரிசனங்கள் கிடைக்கலாம். உதாரணமாக பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் தரிசனமாகி சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் உன் தகப்பனுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு எங்க ஒரு தேசத்தை காண்பிக்கிறேனோ அந்த தேசத்துக்கு போ. நான் உன்னை அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது மட்டுமல்ல, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள சகல வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆனா இந்த ஆசீர்வாதம் உடனே அவனுக்கு நிறைவேறுச்சா? எத்தனை பாடுகள் வரும், பாடுகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாடுகள் இல்லாட்டா நம்மளும் நிற்க மாட்டோம். என்னைக்கு ஊழியத்துக்குள்ளே வர்றோமோ, இது நெருக்கமான பாதை, விசாலமான பாதை இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னது? நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்தில் வைக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒரு தரிசனங்களையும் காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ எல்லாம் உன் ஊரை விட்டு, தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அப்படி வந்து நம்பி வந்தேன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லை? ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷத்துக்கு குழந்தை இல்லை? கிட்டத்தட்ட அவனுக்கு கிடைக்கும் போது வயசு என்னது? 75. ஆமாம், கிட்டத்தட்ட 100 வயதில் தான் அவனுக்கு என்ன செய்யுது? பிள்ளை கிடச்சி. நிறைவேறும் போது தான் அது விளங்கும். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரே. கலாத்தியர் 3:7 வாசிக்கிறோம். யாரு அவருடைய ஜாதியார்? கலாத்தியர் விசுவாச மார்க்கத்தார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். எத்தனை பிள்ளைகள்? ஏன்னா அவருக்கு கொடுத்தது வாக்குதான். என்ன பண்ணாரு? இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே. நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல அன்பன், நல்ல அன்பன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல அன்பன், நல்ல அன்பன். நல்ல கவனிங்க. தேவ சித்தம் செய்வதற்கு சத்தத்தை கேட்டு தன்னை தத்தம் செய்த அன்பன் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நாமளா தான் என்ன சொல்லியிருப்போம்? லோத்தை ஆண்டவர் கூட்டு சொல்றார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிக்க கேட்போம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ பட்டணத்திற்கு வரப்போகிற தண்டனையில நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவி இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் உன்னுடைய 2 மகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். சீக்கிரம் ஹரி அப் அப்படின்னார். ஆனா அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட அந்த தாமதமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். ஆண்டவருக்குள்ள வரும்போது விட்டுட்டு வந்தவங்க என்ன கேட்டு போனாங்க? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19:20 பார்க்கிறோம். எலிசா ஒரு ஏர் மாடை வச்சு உழுதுகிட்டு இருந்தவன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய், யாரு? எலியா புறப்பட்டு போய்
12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின், அது சாதாரண ஆள் இல்ல, யாரு? 12 ஏர பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை அவன் எத்தனாவது ஏற ஓட்டினான்? நல்லா கவனிங்க. பெரிய வீரமான ஆள். முத ஏர் இல்ல, 2வது ஏர் இல்ல. ஏன்னா முத ஏர் உழுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல அப்படி மண் என்ன செய்யும்? வேகமாக வரும். இது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இல்லை 7 இல்லை 8 இல்லை 9 10 11 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருக்கிற அவ்விடம் மட்டும் போய் அவனுக்கு சால்வையைத்தான் போட்டான். சால்வையை போட்ட உடனே, அப்போல்லாம் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தைலங்கள் இருந்த காலம் உண்டு. சால்வை போட்டான். எலியா தண்ணின் மேல் இருந்த சால்வை தான் எடுத்து போட்டான். அவங்ககிட்ட இருந்து அதுதான். அந்த சால்வையை போட்ட உடனே எலிசா சொன்னான், நான் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட மட்டும் என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன், விடை பெற்று முத்தம் செய்து வருகிறேன்னா. அவர் சொன்னார், பரவாயில்ல போ, ஆனால் நான் செய்ததை என்ன செய்யாத, நினைத்துக்கொள், மறந்துடாத. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் தட். இதை மறந்துடாத. உடனே பார்த்தான். இங்கேருந்து போனான். தகப்பந்தாயை போய் பார்த்தானோ இல்லையோ எழுதப்படலை. ஆனால் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து, நல்ல பாருங்க, ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால், ஏரினுடைய மரமுட்டுகளால் அவைகளின் அந்த இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தான். ஏன் தெரியுமா? ஊழிய பாதையில் வந்தபோது நெருக்கம்னு வந்துட்டோம்னா ஒரு நாள் பின்பார்க்கக்கூடாது. ஒரு சமயத்தில் இப்படி தான் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதில் ஒரு போதகர் போயிருந்தார். அவர் ஒரு கோயிலில் பணியாற்றிக்கிட்டு இருந்தவர். கூட்டத்துக்காக போயிருந்தார். அங்கே போனோன்னே விசுவாச ஊழியத்துக்கெல்லாம் வர்றவங்க முன்னாடி வாங்கினார். இவர் எந்திரிச்சு வேகமாக ஓடி போயிட்டார். அங்கே போனோன்னே விசுவாசத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு ரெடியான உடனே ஆண்டவர் என்ற சத்தம் கேட்டுச்சு, நான் வந்துட்டேன்ட்டார். சரி, அவங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணி அர்ப்பணித்து அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தார். மனைவி கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? 3 நாள் கூட்டத்தில் 2 நாள் நல்லா போனீங்க, 3ஆவது நாள் என்ன வந்துச்சு? சோர்வுன்னாங்க. ஒன்றும் இல்லை, விசுவாச ஊழியம் செய்யறதுக்கு ரெடியான்னு கேட்டாங்க. நான் அந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் போய் நின்றுட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், நமக்கு இருக்கிற பிள்ளைங்க 5 பிள்ளை இருக்குது. இதை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? எப்படி அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை திட்டம் பண்ணுறது? விசுவாச ஊழியம்னா எது வராட்டாலும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு வந்தால் அதுதான் எனக்கு ஒரே பாரமாக இருக்குது. மனைவி சொன்னாங்களா, அர்ப்பணிச்சிட்டிங்கல்ல? ஆமாம், அப்புறம் எதுக்கு பின்னாடி பார்க்குறீங்க? லூக்கா 9:62 படி, கலப்பையில் கை வைத்த எவனும் பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. நாம பாருவோம், கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பா, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது,
ஆயிரத்தாம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலங்கையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலங்கையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நல்ல கவனிங்க ஐயா. 12ஆம் ஏற ஓட்டிக்கிட்டு இருந்த மனுஷன் நேர போய் அப்பா அம்மாட்டில் சொல்லியிருக்கணும். என்ன செஞ்சான்? மரம் ஒட்டுக்களை ஒடிச்சான், ஏர்மாடுகளை பிடிச்சான், அடித்து சமைத்து ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தான். ஏன் தெரியுமா? தரிசனம் பெற்றவன் பின்னாடி பார்க்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா குறித்த காலத்திற்கு என்ன இருக்கு? தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் தான் விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தாமதிப்பதில்லை. நிச்சயமா என்ன செய்யும்? அது ஒரு நாள் நிறைவேறியே தீரும். நம்பிக்கை வச்சிருங்க. அநேகர் கேட்குறீங்க, தீராத வழக்கு பல வருஷமா இருக்கு ஐயா, தீராத பிரச்சனை இருக்கு ஐயா, என் மக பிரிஞ்சு வந்து வாழாவட்டியா உட்காந்துருக்காள், இவளுக்கும் ஆழ்க்கை கூடுன்னு சொல்கிறாள் ஐயா. எப்படி ஆகும்? தேவன் குறித்திருந்தால் என்ன தடை வந்தாலும் சரி, அந்த தடைகளை மாற்றி அவர் அனுப்ப வல்லவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை மறக்காமல் ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவை உண்டு. ஏன்னா ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்தாகணும். ஒரு நாள் தவறாமல் வர்றதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒருத்தர் கட்டாயம் கர்த்தர் ஏற்படுத்தணும். அதற்காக ஜெபிங்க. சிலர் பிறந்த நாள், திருமண நாள், ரிட்டையர்ட் ஆகிற நாள், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைத்த நாள், பல நாள் காத்திருந்து வராமல் இருந்து ஒரு காரியம் வந்தால், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சினா ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்களேன், ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் எங்கள் சபையில் இருக்க பார்வையில்லாத மக்களை நான் ஒரு நாள் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சரி,
இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனுக்கு வாரம் 5000 ரூபா செலவழிக்கணும். நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் சொல்கிறத நம்பணும்னு அவசியம் கிடையாது. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். இப்போ கூட பார்வையில்லாத பெண்களுக்காக, வயது முதிர்ந்த பெண்களுக்காக ஒரு இடத்த கட்ட ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கர்த்தர் சீக்கிரத்தில் காரியத்தை வாய்க்க செய்வார். ஏன்னா நேற்றைய தினத்தில் கூட எனக்கு, நான் ராத்திரி ரெக்கார்டிங்கு பைபிள் பார்த்து உட்காந்துருக்கேன். ஒரு கால் இல்லாத குடும்பத்தில் அவருடைய மனைவி கண்ணு தெரியாது, 2 பேரில் அந்த கால் இல்லாத ஒரு நேரத்தை இறந்து போயிட்டார். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா அடக்கம் பண்ணோம்யா, நாங்கள் என்ன செய்ய ஒன்றும் புரியலை, படுக்கையில் தான் இருந்தார் 6 மாதமா தெரியுமா, இப்போ திடீர்னு இறந்துட்டார். கடைசியில் நேற்று 10,000 ரூபா அடக்க செலவு, கிட்டத்தட்ட தூக்கிட்டு போகிற எல்லாம் சேர்த்து 12,000 ரூபா இருந்துச்சு. நான் யார்கிட்ட போய் சொல்ல, எப்போவும் இதுக்கு ஒரு ஃபண்டே வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கந்தமாக கண்ணு கிடையாது, இவருக்கு கால் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த ஈமக்கரிகை செய்வது பெரிய காரியம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்கன்னா அது என்கிட்ட கேளுங்க, தாராளமாக சொல்கிறேன். போஸ்ட் வழியாக அனுப்புகிறவங்களுக்கு போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அங்கே போய் ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த நம்பருக்கு ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலே போதும். 36 35 38 89 63 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். அவங்களே அங்கே என்ன செய்வாங்க, அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் இருக்கிறது, அது முடியும் போது தான் எங்களுக்கு விளங்கும். இடையில வருகிற சூழ்நிலையை கண்டு நாங்கள் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது சுவாமி. காரணம், தரிசனத்தை தந்தவர் யார்? தரிசனம் தருகிறவர் யார்? அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்வாவும் உமேகாவும் ஆனவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், என் நாமம் அதிசயம் என்று சொன்னவர், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டவர். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. யார் யார் நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள் இருக்கிறதோ அந்த காத்திருப்புகள் எல்லாம் ஜீவ விருட்சம் போல கிடைக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இன்றோ நாளையோ என்று தன் மகளுக்கோ தன் சகோதரிக்கோ தன் குடும்பத்தில் ஒருவருக்கோ பயத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் படுத்து இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று இருக்கிற, என்னைக்கோ நடந்த ஒரு விபத்து இன்னைக்கு மறுபடியும் அந்த கால் பலவீனப்படுதேன்னு சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை விலக்கும், விடுதலை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின்,
பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.